பார்க்க போறது ஃபிக்ஸ்டு பீம் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபிக்ஸ்டு பீம்ல நம்ம என்னெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, ஃபிக்ஸ்டு எண்ட் மூமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அண்ட் ஆல்சோ தி ரியாக்ஷன்ஸ் அட் த சப்போர்ட். ஓகேவா? ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இங்க ஃபிக்ஸ்டு பீம் கொடுத்துருக்காங்க. 2 பாயிண்ட் லோட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு W1 கொடுத்துருக்காங்க. W1 உடைய வேல்யூ வந்து இந்த பாயிண்ட் லோட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லோட். ஓகேவா? 18 கிலோ நியூட்டன். ஸோ இந்த லோடுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்குது A, இந்த லோடுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்குது B. ஓகேவா? இப்போ நம்ம 18 கிலோ நியூட்டன் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எவ்வளவு லோடு இருக்கு, எவ்வளவு லென்த் இருக்குது 2. ஸோ அதுதான் என்னது A1. ஸோ 18 கிலோ நியூட்டனுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல எவ்வளவு லென்த் இருக்குது 4. அதுதான் என்னது B1. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம W2 லோட் 9 கிலோ நியூட்டனுக்கு பாக்குறோம். சோ இந்த லோடுக்கு நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எவ்வளவு லென்த் இருக்குது 4. அதுதான் என்னது A2. இந்த லோடுக்கு ரைட் ஹேண்ட் சைடுல இருக்குது 2 மீட்டர். சோ அதான் B2. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட்ஸ் அட் த பாயிண்ட் A நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ A கண்டுபிடிக்கும் போது ஆன்டி கிளாக்வைஸ் மைனஸ் W, இங்க W1. ஓகேவா? W1 A1 B1 ஸ்கொயர் டிவைட் பை L ஸ்கொயர். இது வந்து ஃபார்முலா. இப்போ வந்து அன்ஈவன் லோடா இருந்துச்சு. ஓகேவா? இதுதான் ஒரு ஃபிக்ஸ்டு பீம். இப்போ நம்ம 9 வந்து மறந்துட்டோம் அப்படின்னா 18 கிலோ நியூட்டன் எப்படி இருக்குது, இந்த சைடு ஒரு டிஸ்டன்ஸ், அந்த சைடு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. சோ இப்போ வந்து அன்சிமெட்ரிக்கலா இருந்துச்சு அப்படின்னா ஃபார்முலா W1 A1 B1 ஸ்கொயர் டிவைட் பை L ஸ்கொயர். அதே மாதிரி இப்போ 18 மறந்துட்டீங்க அப்படின்னா 9 பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு 4 இருக்குது, இந்த சைடு 2 இருக்குது. சோ இதுவுமே அன்ஈக்குவலா இருக்குது. ஓகேவா? சோ அதனால W2 A2 B2 ஸ்கொயர் டிவைட் பை L ஸ்கொயர். இப்போ W1 உடைய வேல்யூ என்னது 18. A1 உடைய வேல்யூ, சோ இதுல இருக்கிற வேல்யூவை எல்லாத்தையும் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. சோ Lங்கிறது என்னது அப்படின்னா டோட்டல் லென்த் தான் என்னது L. ஓகேவா? சோ இப்போ நமக்கு ஆன்சர் வந்து 20 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் வரும். ஆக்சுவலா மைனஸ் தான் வரும் ஆன்சர். அதனால தான் என்ன போட்டு பண்ணிருக்கேன் அப்படின்னா பிராக்கெட்ல ஆன்டி கிளாக்வைஸ் போட்டுருக்கேன். ஓகேவா? இப்போ அதே இது பெண்டிங் மொமெண்ட் B கண்டுபிடிக்கிறோம். சோ B வரும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இங்க கிளாக் வைஸ் போட்டுருவீங்க. இதே தான் ஃபார்முலா அதே தான். பட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம B க்கு ஸ்கொயர் போட்டோம். சோ இந்த சைடு B பார்க்கும்போது A க்கு ஸ்கொயர் போடணும். ஓகேவா? சோ W1 A ஸ்கொயர் B1 டிவைடட் பை L ஸ்கொயர் பிளஸ் W2 A2 ஸ்கொயர் B2 டிவைடட் பை L ஸ்கொயர். சோ நெக்ஸ்ட் இந்த கிவன்ல கொடுத்திருக்கிற எல்லா வேல்யூஸுமே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மொமெண்டட் B உடைய வேல்யூ வந்து பிளஸ்ல தான் வரும். சோ கிளாக் வைஸ். ஓகேவா? இப்ப கண்டுபிடிச்சிக்கிற இந்த 2 வேல்யூ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபிக்ஸ்டு பீம இப்ப நம்ம சிம்பிளிஃபை பண்றதுக்கு, ரியாக்ஷன்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது சிம்பிளி சப்போர்ட்டடா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். சோ மொமெண்டட் ஏல எப்படி இருக்குது ஆன்சர் ஆன்டி கிளாக் வைஸ். சோ இந்த இடத்துல நம்ம டைரக்ஷன் எப்படி போட்டிருக்கோம், ஆன்டி கிளாக் வைஸ்ல போட்டிருக்கோம். 20 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர். சோ B ல எப்படி இருக்குது 16 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கிளாக் வைஸ். அதனால நம்ம கிளாக் வைஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, டேக்கிங் மொமெண்டட் B எடுக்கிறோம். சோ B பார்க்கும்போது இங்க பாருங்க இது வந்து பாயிண்ட் லோட். சோ பாயிண்ட் லோட் போகும்போது அப்வர்ட். சோ டோட்டல் பாயிண்ட் லோட். சோ லோட் இன்டு டிஸ்டன்ஸ். சோ தட்ஃபோர் RB இன்டு எது வரைக்கும் டிஸ்டன்ஸ் பார்க்கணும், இங்க அட் த பாயிண்ட் நம்ம B இருக்கிறோம். ஓகேவா? சோ நம்மளோட இஷ்டம் தான். ஆக்சுவலா நம்ம வந்து RB இன்டு 8 தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். நம்ம நோட்ல எல்லாம் கால்குலேட் பண்ணா. இப்போ நான் இந்த இடத்துல நான் B ன்னு எடுத்திருக்கேன். சோ இப்போ B யும் எடுக்கலாம். ஓகேவா? தப்பு கிடையாது. அப்ப என்ன பண்ணுவீங்க, RA இன்டு இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் அளவு அட் B வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 6. சோ 6. ஓகேவா? பிளஸ் இங்க டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்குது. டவுன்வர்ட் டைரக்ஷன் என்னது மைனஸ் 18 இன்டு லோட் இன்டு டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் அளவு 4. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் இன்னொரு லோட். இது ஒரு பாயிண்ட் லோட் தான். பாயிண்ட் லோட்னா என்னது லோட் இன்டு டிஸ்டன்ஸ். அப்போ 9 இன்டு 2. ஓகேவா? சோ இங்க வந்து என்ன இருக்குது ஆன்டி கிளாக் வைஸ்னால -20, இங்க கிளாக் வைஸ்னால +16 இஸ் ஈக்குவல் டு 0. இதை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 94 கிடைக்கும். சோ இங்க இருக்கிற 6 வந்து இந்த இடத்துல 6 வரும். சோ நம்ம டிவைட்ல நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா RA உடைய வேல்யூ நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன எப்படி B உடைய வேல்யூ கண்டுபிடிப்பீங்க? சோ டோட்டல் அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? சோ இந்த இடத்துல நம்ம இந்த மொமெண்ட்லாம் எடுக்க மாட்டோம். ஏன்னா இந்த ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? சோ டோட்டல் அப்வர்ட் ஃபோர்ஸ் எதெல்லாம் இருக்குது, RAவும் RBயும் அப்வர்ட். எதெல்லாம் டவுன்வர்ட், 18ம் 19ம் டவுன்வர்ட். இதை நான் டைரக்டா கொண்டு வந்துட்டேன். இது முன்னாடி நீங்க என்ன பண்ணலாம், -18 பிளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் -18 பிளஸ் -9 வந்து இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது பிளஸ் மாறிடும். ஓகேவா? அதை நான் டைரக்டாவே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் RA உடைய வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் RB 18 பிளஸ் 9 வந்து 27. சோ இதுல இருந்து நம்ம RB உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? சோ ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் கண்டுபிடிக்கணும். சோ இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு டயக்ராம் பார்த்தோமா, இதை வச்சு நீங்க ஈஸியா வந்து நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஷியர் ஃபோர்ஸ் அட் B இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒரு இடத்துலயும் நம்ம பார்க்க போறோம். சோ ஷியர் ஃபோர்ஸ் அட் B இந்த நம்ம சிம்பிளி சப்போர்ட்டட் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அட் பி வரும்போது என்ன வரும்? ஒரு டோட்டல் அப்வர்ட் ஃபோர்ஸ் ஒண்ணு தான் வரும். ஸோ அதனுடைய வேல்யூ ஆர்பி உடைய வேல்யூ 11.33 கிலோ நியூட்டன். நெக்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ் அட் டி. டி வரும்போது என்ன பண்ணுவீங்க? அதுல ஆக்ட் ஆகிற லோடு எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன லோடு ஆக்ட் ஆகுதோ அதையே, அதுக்கு பின்னாடி என்ன லோடு ஆக்ட் ஆகுதோ அதையே எடுத்துக்கணும். அப்போ இங்க என்ன வரும்? இதுக்கு அந்த டி வேல்யூ டி அட் த பாயிண்ட் டிக்கு பின்னாடி என்ன வேல்யூ இருக்கு? ஆர்பி உடைய வேல்யூ இருக்குது. அதான் ஆர்பி உடைய வேல்யூ. அது அப்வர்ட்னால பிளஸ், இந்த சைடு அட் த பாயிண்ட் டில வந்து டவுன்வர்ட், அதனால மைனஸ். ஸோ நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். ஸோ அட் த பாயிண்ட் சி இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? சில ஆக்ட் ஆகிற லோடு எடுத்துக்கணும். அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த லோடையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ இங்க வந்து -18 போட்டிருப்போம். நெக்ஸ்ட் இங்க -9 வந்திருக்கும். பிளஸ் ஆர்பி உடைய வேல்யூ வந்து அப்வர்ட் டைரக்ஷன், அதனால பிளஸ். ஸோ இதை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க? ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ. ஏ பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ஒரு லோடு வரும். அதுக்கு அந்த லோடு எடுத்துக்கணும். அதுக்கு பின்னாடி உள்ள வேல்யூ எடுத்துக்கணும். அப்ப இங்க என்ன வரும்? -18 வரும், -9 வரும். நெக்ஸ்ட் ஆர்பி வந்து பிளஸ்ல, எதாவது அப்வர்ட் டைரக்ஷன். ஆர்பி உடைய வேல்யூ வரும், பிளஸ் ஆர்ஏ உடைய வேல்யூ வரும். ஓகேவா? சோ நீங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு என்ன வந்திருக்கணும்? 0 வந்திருக்காதான் நீங்க பண்ணிருக்கிறது கரெக்ட். ஓகேவா? சோ இப்போ நம்ம இதுக்கு எப்படி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் போடலாம்னு பார்க்கலாம். சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. சோ கால்குலேட்டர் இங்க பாருங்க ஆர்பி. இந்த இடத்துல ஆர்பி தானே வரும். சோ ஆர்பி உடைய வேல்யூ எவ்வளவு? 11.33. ஓகேவா? அது பிளஸ் பாசிட்டிவ். ஓகேவா? சோ பியும் டி இருக்கிற இடத்துல எந்த ஒரு லோடு ஆக்ட் ஆகல. சோ அதனால ஸ்ட்ரைட் லைன் போட்டுரும். அட் த பாயிண்ட் டி பாக்குறீங்க அப்படின்னா டவுன்வர்ட் டைரக்ஷன். டவுன்வர்டானது -9. ஆன்சர் நமக்கு என்ன வருது? 2.33. அது பிளஸ்ல வருது. ஓகேவா? அதனால பிளஸ் 2.33. நெக்ஸ்ட் சிக்கும் டிக்கும் எந்த ஒரு லோடு இங்க ஆக்ட் ஆகல. இந்த இடத்துல எந்த லோடு இல்ல. அதை நம்ம ஸ்ட்ரைட் லைனா போட்டுக்கிறோம். போட்டுட்டு நெக்ஸ்ட் அட் த பாயிண்ட் சி வரும்போது என்ன இருக்குது? டவுன்வர்ட் டைரக்ஷன் 18 இருக்குது. அதனால என்ன பண்றீங்க? -18. -18 போட்டீங்கன்னா என்ன வருது ஆன்சர்? -15.67 இருக்குது. அப்போ மைனஸ்னா என்னது? இந்த லைனுக்கு கீழே கொண்டு வந்துரும். ஓகேவா? -15.667. நெக்ஸ்ட் பாருங்க, சிக்கும் ஏக்கும் எந்த ஒரு லோடு இல்ல. சிக்கும் ஏக்கும் எந்த லோடு இல்ல. ஆர்ஏ உடைய வேல்யூ என்னது? பிளஸ் 15.67. ஓகேவா? 67 போட்டீங்க அப்படின்னா என்ன வரும்? ஆன்சர் 0. ஓகேவா? அப்ப என்ன பண்ணும்? இந்த லைன்ல நம்ம ஜாயின் பண்ணி. ஓகேவா? சோ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் நம்ம வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட். சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஓகேவா? இப்ப திரும்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி பெண்டிங் மொமெண்ட்டுக்கும் இதே மாதிரி சப்போர்ட் பீம் சிம்பிளி சப்போர்ட்டடா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பட் இந்த டைம்ல மொமெண்ட் எதுவுமே போட வேண்டாம். ஓகேவா? மொமெண்ட் போடாம ஆர்ஏ ஆர்பி உடைய ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். சோ இங்க பாருங்க, நான் ஏக்கு வந்து ரியாக்ஷன் எடுத்திருக்கேன். இதுல எப்படி பார்க்கலாமா? சோ ஆர்பி இன்டு மொமெண்ட் ஆனது ஆர்பி இன்டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து 6. இங்க டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ -9 இன்டு ஏ வரைக்கும் டிஸ்டன்ஸ் 4. நெக்ஸ்ட் வந்து 18. இது டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ -18 இன்டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2 இஸ் ஈக்குவல் டு 0. சோ 6 ஆர்பி 9 4s are 36. இது வந்து இஸ் ஈக்குவல் இந்த சைடு கொண்டு போனா பிளஸ் ஆயிரும். சோ 18 into 36. சோ இதை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 கிலோ நியூட்டன் வரும். சோ ஆர்பி உடைய வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? டோட்டல் அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ். அதாவது ஆர்ஏ பிளஸ் ஆர்பி இஸ் ஈக்குவல் டு 18 பிளஸ் 9. சோ ஆர்பி உடைய வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கிறோம். சோ அதுல இருந்து நம்ம ஆர்ஏ உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பெண்டிங் மொமெண்டட். சோ ஷியர் ஃபோர்ஸ்ல எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். சோ இங்க பாருங்க, பெண்டிங் மொமெண்டட் இங்க பி பாக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல 0. ஓகேவா? சோ பெண்டிங் மொமெண்டை இப்போ டி பாக்குறோம் அப்படின்னா, சோ டில இருக்குது ஷியர் ஃபோர்ஸ்ல பாயிண்ட் டினா அந்த இடத்துல ஆக்டர் லோடும் நம்ம எடுத்துப்போம். அப்படித்தானே? பட் இங்க வந்து அப்படி எடுத்துக்கூடாது. அந்த இடத்துல ஆக்டர் லோடு எடுத்துக்கூடாது. எதனால அப்படின்னா லோடு இருக்கும் பட் டிஸ்டன்ஸ் இருக்காது. அதனால சோ இப்போ வந்து இப்போ டி பாக்குறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு பாருங்க. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாருங்க. ஆர்பிங்கிற ஒரே ஒரு தான் இருக்குது. அப்ப என்ன பண்ணும்? லோட் இன்டு டிஸ்டன்ஸ். எது வரைக்கும் டிஸ்டன்ஸ் பார்க்கணும்? அட் த பாயிண்ட் டி வரைக்கும் தான் பார்க்கணும். அப்ப ஆர்பி இன்டு டிஸ்டன்ஸ் வந்து 2. ஓகேவா? ஆர்பி உடைய வேல்யூ 12 into 2. நெக்ஸ்ட் அட் த பாயிண்ட் சி பாக்குறோம். சோ சினா சில ஆக்டர் லோடு எடுத்துக்க கூடாது. அதுக்கு பின்னாடி 2 லோடு இருக்குது. ஓகேவா? அப்ப என்னது? ஆர்பி இன்டு எது வரைக்கும் டிஸ்டன்ஸ் பார்க்கணும்? சி வரைக்கும் டிஸ்டன்ஸ். சோ ஆர்பி இன்டு 4. அதானது ஆர்பி இன்டு 4 மைனஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல -9 இன்டு எது வரைக்கும் பார்க்கணும்? டிஸ்டன்ஸ் சி வரைக்கும் தான். சோ டிஸ்டன்ஸ் வந்து 2. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு நமக்கு இந்த ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் அட் த பாயிண்ட் ஏ எப்பவுமே வந்து அட் த பாயிண்ட் பியும் அட் த பாயிண்ட் ஏவும் 0 தான் வரணும். ஓகேவா? சிம்பிளி சப்போர்ட்டட் ரியாக்ஷனா இருந்தா மட்டும். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சோ இந்த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வேல்யூஸை வச்சு
நம்ம டயக்ராம் வந்து வரைய போறோம். ஓகேவா? சோ இங்க பாருங்க பிலயும் ஏலயும் 0. சோ அட் த பாயிண்ட் டில நமக்கு 24 கிடைச்சிருக்குது. அட் த பாயிண்ட் சில வந்து நமக்கு 30 கிடைச்சிருக்குது. ஓகேவா? சோ இங்க பாருங்க டி உடைய வேல்யூ எவ்வளவு? டில வந்து 24, சி வேல்யூ 30. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல 0, இங்க 0. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? 0 இத நம்ம மார்க் பண்ணிரோம். நெக்ஸ்ட் இந்த 20, 16 எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அட் த மொமெண்ட் அட் த பாயிண்ட் ஏ, மொமெண்ட் அட் த பாயிண்ட் பி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சோ மொமெண்ட் அட் த பாயிண்ட் ஏல நமக்கு ஆன்சர் 20 வந்துச்சு. சோ 20 அப்ராக்சிமேட்டா தான் போட்டுருக்கோம். ஓகேவா? சோ இந்த சைடு 16. சோ என்ன பண்ணோம்? நெக்ஸ்ட் இந்த லைனை ஜாயின் பண்ணிடணும். சோ இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ண இந்த லைனுக்கு மேல இருக்கிறது வந்து நம்ம பிளஸ் போட்டுக்கணும். இந்த லைனுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிறத வந்து நம்ம மைனஸ்னு எடுத்துக்கணும். மைனஸ். ஓகேவா? இப்ப பாருங்க நமக்கு புதுசா ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்குது. இங்க பாருங்க சிக்கு நேரா நம்ம இத வரைஞ்சிட்டோம். பட் ஆனா பாருங்க இந்த இடத்துல எக்ஸஸா ஒரு பாயிண்ட் இந்த இ கட் ஆகுற இடத்துக்கு நேரா பாருங்க எந்த ஒரு லோடுமே இல்ல. பட் இப்ப நம்ம பாயிண்ட் கிடைச்சிருக்குது. ஓகேவா? சோ இங்க இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் எங்க கண்டுபிடிக்கணும்? அட் த பாயிண்ட் இ. நீங்க அட் த பாயிண்ட் எஃப் கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். நீங்க இல்லன்னா அட் த பாயிண்ட் இ கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். ஓகேவா? அப்ப இதுக்கு நேரா நம்ம ஒரு லைன் வரைஞ்சோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என்ன ரியாக்ஷன் தான் இருக்குது? ஆர்ஏ மட்டும் தான் இருக்குது. ஓகேவா? ஆர்ஏ இருக்குது. நெக்ஸ்ட் இங்க ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. ஓகேவா? சோ இத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ இங்க பாருங்க. இப்ப நம்ம இப்போ என்ன இருக்கு? இப்ப நம்ம இங்க சி ஏக்கும் சிக்கும் இடையில தானே இருந்துச்சு. அப்ப என்ன பண்றோம்? இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆர்ஏ இன்டூ எக்ஸ் மொமெண்ட் எடுக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல மொமெண்ட் எடுக்கணும். சோ அப்ப என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல எக்ஸ் இந்த இந்த ஏக்கும் சிக்கும் இடையில தான் வந்துச்சு. ஓகேவா? அப்போ டோட்டல் அப்வர்ட் இது வந்து டுவர்ட்ஸ் அப்வர்ட் அதனால பிளஸ் ஆர்ஏ இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. அந்த டிஸ்டன்ஸ் தான் இப்ப நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இந்த டிஸ்டன்ஸ் தான் இப்ப நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஆர்ஏ இன்டூ எக்ஸ். நெக்ஸ்ட் அட் த மொமெண்ட் அட் த பாயிண்ட் ஏல வந்து 20ங்கிற வேல்யூ நமக்கு கிடைச்சது இஸ் ஈக்குவல் டு 0. அதை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.330 1.33 மீட்டர் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? பட் இப்ப நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறது சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டா இருக்குது அப்படின்னா இது எப்படி நீங்க செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, வேல்யூ வந்து ஈங்கிற பாயிண்ட் வந்து ஏக்கும் சிக்கும் இன் பிட்வீன்ல தான் ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ உங்களுக்கு வேல்யூ எப்படி வரணும்? அந்த ஏக்கும் சிக்கும் டிஸ்டன்ஸ் அளவு 2 மீட்டர். அப்போ 2 மீட்டருக்குள்ள தான் என்ன வரணும்? உங்களுடைய வேல்யூ வரணும். சப்போஸ் 2 மீட்டருக்கு மேல இருக்குது அப்படின்னா, நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்க போறோம். சோ ஆல்ரெடி நம்ம மெக்காலைஸ் மெத்தட்ல பார்த்த மாதிரி தான். பட் மெக்காலைஸ் மெத்தட்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, 2 லோட் அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ் போட்டு நீங்க கண்டுபிடிப்பீங்க. பட் இங்க வந்து மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் இந்த ஒரு லோட் முடிஞ்ச உடனே எக்ஸ் நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஏல இருந்து அது வரைக்கும் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இங்க மொமெண்ட் இஐ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இப்ப என்னலாம் வரும்? இந்த ஆர்ஏ இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. எக்ஸ். நெக்ஸ்ட் இங்க இருக்கிற ஆன்டி கிளாக் வைஸ் ஸோ -20. அதுக்கப்புறம் டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்குதா? டவுன்வர்ட் டைரக்ஷன்னா -18 இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு வேணும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணுவோம்? எக்ஸ்ல இருந்து 2 மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த இருக்கிற டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். சோ அதனால -18 எக்ஸ் -2. இப்ப ஆர்ஏ உடைய வேல்யூ எந்த ஆர்ஏ உடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும்? இப்ப நம்ம மொமெண்ட் தானே எடுத்திருக்கோம். சோ மொமெண்ட் இருக்கிற ஆர்ஏ வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்போம். அது எடுத்துக்க கூடாது. ஓகேவா? சோ அந்த ஆர்ஏ உடைய வேல்யூ எடுத்துக்கணும். சோ அதுக்கப்புறம் ஆர்ஏ உடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடணும். -20 18 எக்ஸ் -2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? இது இன்டகிரேட் பண்றோம். உங்களுக்கு இந்த மெக்காலே மெத்தட் பத்தி பார்க்கணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கிறேன். சோ உங்களுக்கு டவுட்னா அதுல போய் பாருங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நம்ம இன்டகிரேட் பண்றோம். இன்டகிரேட் பண்ணும்போது இதுல இருக்கிற பவர் கம்மியாயிடுச்சு. இஐ டிஒய் பை டிஎக்ஸ். இப்போ 15 இங்க எக்ஸ்க்கு பவர் வந்து 1. சோ 1 ஆட் பண்ணிக்கோங்க. மேல என்ன ஆட் பண்றீங்களோ அதே இத கீழேயும் டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதான் ஈஸியா சப்போஸ் இன்டகிரேஷன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு சிம்பிளா. ஓகேவா? சோ 15 அப்போ எக்ஸ்க்கு பவர் இப்போ 1 இருக்குது. சோ அதோட நம்ம என்ன பண்ணோம்? 1 ஆட் பண்ணோம்னா 2 ஆயிருமா? சோ மேல 2னா கீழேயும் 2 போடணும். நெக்ஸ்ட் இங்க 20 இங்க எக்ஸ் இல்ல. சோ எக்ஸ்ங்கிற டெர்ம் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஒரு தடவை இன்டகிரேட் பண்றதுனால எக்ஸ்ட்ரா ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம ஆட் பண்றோம். -18 இப்போ எக்ஸ் -2க்கு பவர் என்ன இருக்குது? 1. சோ 1 + 1 என்னது? 2 டிவைட் பை 2. ஓகேவா? இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. சோ 2 15 கேன்சல் பண்ணா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். 2 9 18 கேன்சல் பண்ணா நமக்கு இந்த இது வரும். ஓகேவா? 9. இது செகண்ட் ஈக்குவேஷன். திரும்ப என்ன பண்றோம்? செகண்ட் ஈக்குவேஷன் திரும்ப இன்டகிரேட் பண்றோம். அப்ப இஐ இங்க ஒய்ங்கிற டேர்ம் வரும். இப்ப பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? அப்போ 2 + 1 என்னது? 3. சோ மேல 3 போட்டா கீழேயும் 3 போடணும். அதான் சிம்பிளஸ்டா. சோ இங்க 20 எக்ஸ் இங்க பவர் 1 இருக்குது. சோ ஸ்கொயர் டிவைட் பை 2 C1 இங்க எக்ஸ்ங்கிற டேர்ம் இல்ல. சோ எக்ஸ் பிளஸ் இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனை திரும்ப நம்ம ஒரு தடவை இன்டகிரேட் பண்றோம். அதனால C2 எக்ஸ்ட்ரா ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கேயும் கியூப் டிவைட் பை 3. நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க? எவ்வளவு தூரம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ எல்லாமே கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. அதான் தேர்ட் ஈக்குவேஷன்.
ஸோ ஃபிக்ஸ்டு பீமை பொறுத்தளவுல உங்களுடைய டோட்டல் லென்த் எவ்வளவோ அது பை 2 அதுதான் அது எக்ஸோடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும். நமக்கு இந்த சம்ல முதலே பார்த்தோம் எக்ஸ் டோட்டல் லென்த் வந்து 6. ஸோ 6ல ஹாஃப் எவ்வளவு 3. ஓகேவா? சப்ஸ்டிட் பண்ணும். நெக்ஸ்ட் C1 அண்ட் C2 உடைய வேல்யூ 0. ஓகேவா? கண்டிஷன் படி. நெக்ஸ்ட் அது எதை சப்ஸ்டிட் பண்ணும்? இந்த டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டிட் பண்ணும். என்ன டிஃப்ளெக்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ EIY 2.5 இந்த எக்ஸ்க்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ண போறோம்? 3 சப்ஸ்டிட் பண்ணோம். நெக்ஸ்ட் இங்கேயும் 3 சப்ஸ்டிட் பண்றீங்க. C1 C2 தான் 0 ஆயிருதுல. ஸோ 0 ஆயிரும். அதே மாதிரி -3 3 -2. ஸோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 25.5 டிவைடட் கிடைக்கும். இந்த EIயை நம்ம கீழே டினாமினேட்டர்ல கொண்டு வந்துடும். இன் கேஸ் சில ப்ராப்ளம்ல EI உடைய வேல்யூ கொடுத்துருப்பாங்க. EI உடைய வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.